இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் செய்ய போறோம். இந்த குழம்பு வந்து 2 நாள் வெளியில வச்சிருந்தீங்கனாலும் கெட்டே போகாது. ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சுண்டக்காய் வத்தல் போட்டு தான் செய்ய போறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதை கொஞ்சம் மசாலாம் வறுத்துக்கலாம். வேறு எந்த பொடியுமே இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே வறுத்து போட்டு தான் செய்ய போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. இதை மட்டும் இதிலே என்ன பண்ணுவோம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுலேயே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், குருணை பெருங்காயம் நல்லா ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கெல்லாம் பெருங்காயம் போடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக. அதாவது ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி நல்ல கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 3 to 4 போட்டுக்கலாம். பாருங்க, சின்ன பல்ல ஒரு 5 பல்லு பூண்டு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இதுலேயே 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து எனக்கு மிக்ஸி வந்து நல்லா நைஸாக அரைக்கும் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி, வெங்காயம் எல்லாமே, பூண்டு எல்லாமே இதுலேயே ஒன்றா போட்டுட்டேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி நல்லா அரைக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா முழு தனியா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அதில் பல்ஸில் போட்டதுக்கப்புறம் எடுத்து அதில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எனக்கு நல்லா அரைக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் மிக்ஸி வந்து நல்லா அரைக்கும், ஒரு சில வந்து அரைக்காது, அதுக்காக நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் அந்த வத்த குழம்பு வந்து நல்லா தேன் மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இது எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். என்ன தான் நம்ம பொடி பண்ணியிருந்தாலும் அரைக்கிறதுக்கு போட்டிருந்தாலும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும்.
இதிலே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இதிலே ஒரு 5-6 மிளகும் போட்டுக்குங்க. அப்படியே குழம்பு வச்ச உடனே அப்படியே முதக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இன்ச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையே நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இப்போயே என்ன பண்ணலாம், இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, அதாவது எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியும் இதில் சேர்த்துடலாம். இதிலே கொதிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சூடாயிடுச்சாலே அதோட பச்சை மணம் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இதிலே நம்ம ஊற்றிட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மசாலா அரைச்ச மசாலையும் இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிருவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி கொதிக்க வைக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா 2 சில்லு அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் போடாமே வைக்கும் போது தான் வத்தக்குழம்பு வந்து நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எந்த வத்தல் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை வறுத்து போட்டு நீங்கள் குழம்புல போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிச்சிட்டோம்னாலே கசப்பு சுவை வராது, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் குழம்பும் கெட்டியாகும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், சூப்பராக குழம்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த குழம்பு வந்து 2 நாள் வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டே போகாது. ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க நல்லெண்ணெய் 1 ஸ்பூனும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சு பரிமாறுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா அவரைக்காய் பொரியல், இந்த மாதிரி பொரியல் ஐட்டமாக செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த அளவுக்கு குழம்பு கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா போதும், ஒரு தட்டு நிறைய சாதம் சாப்பிட்லாம். இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வத்தல் வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பொடி மாஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கலாம். வாழைக்காய் புட்டு நல்லா செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லைன்னா முட்டையை வேக வச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது 2 நாள் வெளியில் வச்சுருந்தீங்கனாலே கெட்டே போகாது. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சுண்டைக்காய் வத்தல் போட்டு இந்த மாதிரி வறுத்து எல்லா ஜாமானும் வறுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணி இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு வத்த குழம்பை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.